இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். என் பேர் விக்னேஷ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸுக்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தர மறக்காம செக் பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எந்த பிராண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்விட்ச் மோட்டார்கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட். இதுல இருந்தா ஒரு எலக்ட்ரிக் பைக் மாடல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி இந்த மாடலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாடல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு யங்ஸ்டரை டார்கெட் பண்ணி தான் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பைக் மாடலா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மாடலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CSR 762 அப்படிங்கிற மாடல் தான் வந்து இந்த பைக் வந்து வச்சிருக்காங்க. இந்த CSR 762 மாடலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல என்ன மோட்டார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 கிலோவாட் PMSM மோட்டார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. PMSM அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்மனன்ட் சிங்கர்னஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோட்டார் தான் வந்து இந்த பைக்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.7 கிலோவாட் லித்தியம் அயன் NMC பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. NMCனா வந்து நிக்கல் மெக்னீசியம் கோபால்ட். இந்த பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கை நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னா அப் டு 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இதோட டாப் ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 110 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து டாப் ஸ்பீட் வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த CSR 762 மாடல்ல மொத்தமா 5 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. எக்கோ, நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ். பிளஸ் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 மோட் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பார்க்கிங் மோட் அண்ட் ரிவர்ஸ் மோட். மொத்தமா 5 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல சேஃப்டிக்காக வந்து டியூவல் டிஸ்க் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்கும் பேக்லயும் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த CSR 762 மாடலோட டிசைன் வந்து எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஜராத் ஏசியாட்டிக் லைனோட டிசைன் வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து தான் இந்த பைக்கை டிசைன் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. இந்த பைக்கோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் லான்ச் எப்ப பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பைக்கை எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூலை டு ஆகஸ்ட் அந்த டைம்ல தான் வந்து பைக் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.65 lakhs வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்குக்கு சப்சிடி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் சப்சிடி நமக்கு வந்து இந்த பைக் எவ்வளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 1.25 lakhs வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.